மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் 30 நாட்களும் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை என்னும் தமிழ் பிரபந்தத்தின் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். இன்றைய தினம் திருப்பாவையின் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த பாசுரத்துல முதல்ல ஓங்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். இந்த மூங்கில்லாம் என்ன பண்ணுமா, பனிக்காலத்துல அப்படியே சாய்ந்து வளைந்து கிடக்கும். அது போல பெருமாள் க்ஷீராப்தி அப்படிங்கிற திருப்பார்கடல்ல அப்படியே சாய்ந்து கிடக்கார், வளைந்து கிடக்கார், சாய்ந்து பள்ளி கொண்டவாறு கிடக்கிறார். ஏன் அப்படின்னால் அது பனிக்கடல், நல்ல குளிர்ச்சியான கடல். மூங்கில் போல குளிர்காலத்துல இவரும் சாய்ந்து கிடக்கிறார். அந்த மூங்கிலே என்ன பண்ணும், சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அப்படியே நிமிரும், அப்படியே எழுந்திருக்கும். அது போல பெருமாளும் என்ன செய்தார் ஒரு காலத்துல அப்படின்னால், இந்திரன் முதலான தேவர்கள்லாம் வந்து க்ஷீராப்தியினுடைய கரையில நின்று கொண்டு மகாபலின்னு ஒருவன் எங்களை எல்லாம் மிகவும் கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு கூக்குரல் இட்டான். அந்த கூக்குரலை கேட்டு சூரிய வெளிச்சம் பட்ட மூங்கில் போல இவரும் எழுந்திருந்தார். அதுதான் ஓங்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த பெருமாள் என்ன பண்ணினார்னால் உலகளந்த ஒரு காரியத்தை பண்ணினார். 3 அடிகளால உலகத்தை அலைந்தார். த்ரீணி பதா விசக்கிரமே ததோ தர்மாணி தாரையன்னு அப்படின்னு வேதமே இந்த விஷயத்தை சொல்லுகிறது. ஆண்டாளுடைய திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். வேத அர்த்தங்கள்லாம் பொதிந்து கிடக்கக்கூடிய ஒரு தமிழ் பிரபந்தம். அதனால இதே விஷயத்தை ஸ்ரீ ஆண்டாளும் வேதத்தை அனுசரித்து சொல்லுகிறாள். உலகளந்த உத்தமன். பெருமாள் மகாபலியின் இடத்துல போய் தானம் கேட்டு உலகத்தையே அளந்தான். 3 அடி வைப்புகளால் உலகத்தை அளந்தான். இந்த உலகளந்த காரியம் அப்படிங்கிறது மிகவும் கருணையான காரியம். தெய்வம் செய்த அவதாரத்திலேயே, நாராயணனுடைய அவதாரத்திலேயே மிகவும் கருணையுடைய அவதாரம் இது. ஏன் அப்படின்னால் உலகை அளக்கும் வியாஜத்தில் இந்த உயிரினங்கள் அத்தனை தலையிலையும் இவர் தன்னுடைய திருவடிகளை வைத்தார். ஈயெறும்பு முதற்கொண்டு பிரம்மா வரையிலும் அத்தனை ஜீவராசிகள் தலையிலையும் தன்னுடைய காலடியை வைத்தார். கோவில்கள் எல்லாம் சட்டாரின்னு வைக்கிறார்கள், ஆனால் இந்த அவதாரத்துல நிஜமான பாதத்தையே பெருமாள் தலையில் வைத்தார். அவ்வளவு பேர்கள் தலையிலுமே வைத்தார். ஆனாலும் அது எப்படி நமக்கெல்லாம் இருந்ததுன்னா, தூங்கி கிடக்கக்கூடிய குழந்தையை தாயார் அணைத்து கொண்டால் அது எப்படி அந்த குழந்தைக்கு தெரியாதோ அது போலதான் நம் அனைவருக்கும் அந்த காரியம் இருந்தது. பெருமாளுடைய திருவடிகள் ஒரு காலத்தில் நம் அத்தனை பேர் தலையிலும் பட்டது. ஆனா அப்போ நாம விழித்து கொள்ளவில்லை, தூங்கி கிடந்தோம், அதனால் தெரியவில்லை. இருந்தாலும் தன்னுடைய சரணங்களை நம் அவ்வளவு பேர் சிரசிலும் வைத்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவருடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும். ஏன் அப்படின்னால் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம அவ்வளவு பேரும் போய் தொட முடியாது, ஆனால் அவருடைய நாமத்தை அவ்வளவு பேரும் சொல்லலாம். அதனால பெருமாளுடைய உருவங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா கட்டி பொன் போல பூட்டி வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த நாமம் எப்படிப்பட்டதுன்னா பனிப்பொன் போல, தங்க நகைய போல நாம போட்டு அழகு பார்க்கலாம். அதனால அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை அடிக்கடி பண்ண வேண்டும். உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால். நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா ஏதோ புண்ணியத்துக்கு பேர் சொல்றவர்கள் கிடையாது. அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லலைன்னா எங்களால இருக்கவே முடியாது, உயிரே நிற்காது. உண்ணும் போதும் உறங்கும் போதும் எங்கள் வாயில அவருடைய பெயர்களே வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால். இந்த பாவை நோன்பு அப்படின்னு ஒரு மார்கழி விரதத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோமே, இதற்காக நாங்கள் சில காரியங்களை எல்லாம் செய்யறோம். முதல்ல நீராட்டு உற்சவம், சாற்றி நீராடினால் நீராட்டு உற்சவம், மார்கழி நீராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். நல்ல புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் அடிக்கடி போய் அமிழ்ந்து நீராட வேண்டும். அந்த காரியத்தை செய்யறோம். சாற்றி நீராடினால்
அப்படியெல்லாம் செய்தால் உலகிற்கு என்ன நன்மை? ஏன்னா எங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கட்டிக்கணும்னு நாங்க இந்த நோன்பை ஆரம்பிக்கல, உலகத்திற்கு இதனால் என்ன நன்மை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். என்ன நன்மை அப்படின்னு அடுக்குகிறாள் ஆண்டாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. இப்படி நாங்கள்லாம் ஒரு நோன்பு பண்ணும்போது நல்ல மழை பொழியும். அந்த நோன்பினுடைய பலனாக அந்த மழை எப்படி இருக்கும்னா, யாருக்கும் இந்த மழையினால கஷ்டம் இல்லை, தீங்கு இல்லை அப்படிங்கும்படி இருக்கும். ஊரே வெள்ளக்காடாக இருக்கு அப்படின்னு இல்லாமல் இந்த மழை எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கிற மழையாக இருக்கும். ஏனால் பெய்ந்து கெடுத்தது அல்லது காய்ந்து கெடுத்தது அப்படின்னு எதுவும் இல்லாமல், அந்த புலம்பல்கள் எதுவும் இல்லாமல் நல்ல மிதமான மழை, தேவையான மழை அப்படிங்கும்படி இருக்கும். தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. மாதம் 3 மழை பொழிய வேண்டும். அது எப்படின்னால், முதல் நாள் மழை பொழியணும், 9 நாள் வெயில் அடிக்கணும், மறுபடியும் ஒரு மழை 9 நாள் வெயில், மறுபடியும் ஒரு மழை 9 நாட்கள் வெயில் அப்படின்னு மாதம் மும்மாரி மழை பொழிய வேண்டும். அதுவும் இந்த விஷயத்துல ஒரு நுட்பம் இருக்கு. வேதம் ஓதும் வேதியர்க்கு ஒரு மழை, மாதர் காக்கும் கற்பிற்கு ஒரு மழை, நீதி வழுவாத அரசருக்கு ஒரு மழை அப்படின்னு இந்த 3 பேர்களுடைய தர்மத்தை கண்டு சந்தோஷப்பட்டு வருணதேவன் எங்கேயுமே தீங்கு இல்லாமல் மழை பொழிவிக்கிறான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள. இவர்கள் இந்த திரிவிக்ரம அவதாரத்தை பாடினார்கள். அதனால எதை பார்த்தாலும் இவர்களுக்கு உலகளந்த பெருமாள் போல இருக்கு. ஏனால் இந்த மழை பொழிந்து வயல்வெளிகள்லாம் நல்ல செழிப்பா இருக்கு. அதனால நெற்கதிர்கள்லாம் நன்றாக வளர்ந்துள்ளன. அந்த நெற்கதிர்கள்லாம் வைரத்தூண் போல அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது. அதை பார்த்தாலே உலகளந்த பெருமாள் போல இருக்கு. ஏனால் ராமாயணத்துல மாரீச்சன்னு ஒருத்தன், அவனுக்கு ராமரிடத்துல ரொம்ப பயம். அந்த பயம் எந்த அளவு இருந்ததுன்னா, ரா அப்படின்னு தொடங்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டாலே பயம். ராத்திரி, ரத்னம் அப்படின்னு ரா அப்படின்னு தொடங்குற வார்த்தைகளை கேட்டாலே இவன் பீதி அடைவான். இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, கண்ணனிடத்துல உள்ள அன்பு மிகுதியினால நிற்கின்றதெல்லாம் நெடுமால், நிமிர்ந்து எது நின்னாலும் அவர் திரிவிக்ரமன் அப்படின்னு இவள் நினைக்கிறாள். அதனால ஓங்கு பெரும் சென்னல், அந்த சென்னல் கதிர்கள்லாம் ஓங்கி வளர்ந்திருக்கிறத பார்த்தா திரிவிக்ரமன் தான் இப்படி நிற்கிறாரோ அப்படின்னு இருக்கு. சென்னல் ஊடு கயல் உகள. இதற்கு முன்பு ஊருடைய செழிப்பை சொன்னாள், இப்போது வயலுடைய செழிப்பை சொல்கிறாள். சென்னல் ஊடு கயல் உகள. அந்த நெற்கதிர்கள் நிமிர்ந்து வளர்ந்து நிற்கிறதே, அந்த நெற்கதிர்களை கயல் மீன்கள்லாம் சுத்தி சுத்தி வர்றது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, திரிவிக்ரம அவதாரம் பெருமாள் பண்ணின போது ஜாம்பவான்னு ஒருவர் அந்த திரிவிக்ரம அவதாரத்தை பிரதட்சணம் பண்ணினார். நாமெல்லாம் ஒரு அனுமார் கோவில பிரதட்சணம் பண்றோம். ஆனால் ஜாம்பவான் உலகம் முழுக்க அளந்த திரிவிக்ரம அவதாரத்தை பிரதட்சணம் பண்ணினார். அது என்ன கணக்குன்னா, பூ பிரதட்சணம் பண்ணின கணக்கு, பூமியையே வலம் வந்த கணக்கு. அப்படி பண்ணினார். இந்த நெற்கதிர்களும் உலகளந்த பெருமாள் போல நிற்கிறது. இந்த கயல் மீன்கள் இந்த நெற்கதிர்களை பிரதட்சணம் பண்றத பார்த்தா ஜாம்பவான் தான் இப்படி மீன் உருவத்துல வந்து பிரதட்சணம் பண்றாரோ அப்படின்னு இருக்கு. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அந்த வயலுடைய செழிப்பு, செழிப்புனால குவளை பூக்கள்லாம் நன்றாக மலர்ந்து இருக்கின்றன. வண்டுகள்லாம் வந்து தேன் குடிக்கிறதுக்காக அந்த குவளை பூக்களை மொய்க்கின்றன. தேனை குடித்து அந்த குவளை பூக்கள்லயே வண்டுகள் உறங்குகின்றன. அப்போ இந்த மீன்கள் துள்ளி துள்ளி வலம் வரும்போது இந்த குவளை பூக்கள் மேல மீன் பட்டது. பட்ட உடனே அந்த குவளை பூக்கள்லாம் அப்படியே தண்ணீரில் அசைந்தன. அது எப்படி இருக்குன்னா, ராஜகுமாரர்களை எல்லாம் தூளில போட்டு ஆற்றது போல இருந்துதான். அந்த வண்டுகளுக்கு சுகமா இருந்தது. ஏற்கனவே தேன் உண்ட மயக்கம், அதுலயும் இந்த மீன்கள்லாம் தட்டி விட்டதுனால ஒரு தூங்கு மெத்தை அப்படின்னு மெத்தையில புஷ்பத்துல படுத்துக்கொண்டு நன்றாக தூளி ஆடுகின்றன அந்த வண்டுகள். அதனால் ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகள. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி. அடுத்ததாக ஒரு ஊருடைய செழிப்புங்கிறது அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகளுடைய செழிப்பை கொண்டு நிர்ணயிக்கப்படும். இந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா, நல்ல பசுக்களுடைய சமிருத்தி இருக்கக்கூடிய ஊர். இந்த பசுக்கள் இடத்துல பால் கறக்கிறதுங்கிறது ரொம்ப அருஞ்செயல், ஒரு கஷ்டமான காரியம்.
எந்த அளவு கஷ்டம்னா, ஹனுமார் கடலை தாண்ட புறப்பட்டது எப்படி சாகசமான காரியமோ அது போல இந்த பசுக்கள் இடத்துல பால் கறக்கிறதும் ஒரு அரிய செயல். யாராவது அதற்கு துணிந்தால் அவர்கள் பெரிய பலம் உடையவர்கள், கைகள்ல தோள்கள்ல பெரிய பலம் உடையவர்கள். அப்படி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி இந்த பசுக்கள்லாம் என்ன பண்றது, பாலை சில பசுக்கள் கன்றுகளுக்கு தான் கொடுக்கும், மற்றவர்கள்லாம் வந்தா பாலை எக்கி கொள்ளும். அது போல இல்லாம இந்த பசுக்கள் யார் வந்து தொட்டாலும் பாலை அப்படியே பொழிகின்றன. அப்பேற்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி. இந்த பசுக்களுடைய முளை சீர்த்த முளை அப்படின்னால் மடி நன்றாக கனத்து இருக்கக்கூடிய பசுக்கள். அதனால யாராவது வந்து கை போட்டு அதை கஷ்டப்பட்டு கறக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த பால்காரர்கள் வந்து கை வைத்த உடனேயே அப்படியே குழாயிலிருந்து தண்ணீர் வர்றது போல இந்த பசுக்களின் மடியிலிருந்து பாலானது பொழிகிறது. ஏன் அப்படிப்பட்ட பசுக்களா? இப்படி கூட பசுக்கள் இருக்குமா அப்படின்னா, இந்த பசுக்கள்லாம் புண்ணாக்கும் புல்லுக்கட்டும் தண்ணீரும் சாப்பிட்டு வளர்ந்த பசுக்கள் இல்ல. கண்ணபிரானுடைய குழலோசையை கேட்டு கை ஸ்பர்ஷம் பட்டு கண் கடாட்சம் பட்டு வளர்ந்த பசுக்கள். அதனால இந்த பசுக்கள் எப்படி இருக்குன்னால் வள்ளல் பெரும் பசுக்கள். எப்படி கண்ணபிரான் வள்ளலோ, பக்தர்களுக்கு கேட்கும் வரத்தை வாரி வழங்குவானோ, அதுபோல இந்த பசுக்களும் வள்ளல் பெரும் பசுக்களாக உள்ளன. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் இடத்துல எல்லாம் பால் வத்தவே இல்லை, ஆனா இந்த ஊர்ல குடம் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஆயிடுத்தாம். அந்த அளவுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்கிற செல்வம், மற்ற செல்வம்லாம் நீங்கிற செல்வம், பக்தி ஞானம் தான் நீங்காத செல்வம். அந்த செல்வம் எல்லோருக்கும் எல்லார் காலத்திலையும் நிறைந்து இருக்க வேண்டும். மேலும் புண்ணியத்தினால வந்த செல்வமா இருந்தா நீங்கிடும். ஆனால் இதுவோ பகவானுடைய செல்வமான மகாலட்சுமியின் கடாட்சத்தால் வந்த ஒரு நிறைவு சமிருத்தி. அதனால் அந்த நீங்காத செல்வம் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் நிறைவாக கிடைக்கட்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆசிர்வதிக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.